மதுரையில நம்ம தளபதி அண்ணாவோட விலையில விருந்தகம் 150 நாளுக்கு மேல செயல்பட்டு வந்ததை இன்னைக்கு அகற்றிருக்காங்க. அரசு அதிகாரிங்க பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, அதனால போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லி இது பண்ணிருக்காங்க. சோ இது மேலிடத்துல பிரஷர் பண்ணி இது பண்ண மாதிரி தான் தெரியுது. சோ அரசு அதிகாரிங்க உங்க கையில இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்துல என்னெல்லாம் பண்றீங்க, மக்களுக்கு ஒண்ணுனா இறங்கி செய்யற நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அந்த மக்கள் எங்க போவாங்க? தளபதி அண்ணா கிட்ட தான் போவாங்க கண்டிப்பா. இப்படி இருக்கிற கூட்டம் அப்படியே குறைஞ்சு இங்கிட்ட ஏறிக்கிட்டு வருது. சோ இந்த வீடியோவை நீங்க எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. சோ மக்களுக்கு ஒண்ணுனா தளபதி அண்ணாவோட தமிழக வெற்றிகளும் என்ன பண்றாங்க, அதை இப்போ உள்ள அரசு அதிகாரிகள் இப்போ உள்ள அரசு என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. 250-300 பேருக்கு மேல ஒரு நாளைக்கு அந்த விருந்தத்தில் சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை அகற்றிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஏன்னா போக்குவரத்து நெரிசலா இருக்குன்னா அரசு அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்தி அதை கொண்டு போகணும். சோ மக்களை ஏன் இது பண்ணணும்? உன் கான்பிடன்ட் நினைச்சு எனக்கு ரொம்ப சிரிப்பு தம்பி. நாங்க பெரிய இயக்கம், நீ ஒத்த ஆளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள். வேற மாதிரி இது கதையாக்குது. இது தூக்கி சொருகணும் உங்க அம்மால. எவன் வந்தாலும் உங்க அம்மால